ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى بمحكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தாகட்டும். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அதே போன்று இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் சாலிஹான அல்லாஹ்வின் எல்லா நல்லடியார்கள் மீதும் உண்டாகட்டும். எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளும்படியும் பாவங்களை விட்டு விலகி நடந்து கொள்ளும்படியும் தக்வாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கடமையாக்கப்பட்ட ஓர் இபாதத்தை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு நல்ல அமல்களை செய்ய சந்தர்ப்பம் தருகின்றான் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் மீது இரக்கம் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மளை கபூல் செய்திருக்கின்றான் என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவுடைய தினத்தின் தலையங்கமாக வழங்கப்பட்டிருப்பது செலவு செய்வதின் சட்டங்கள். செலவு செய்தல் என்று சொன்னால் என்ன, எந்த விதத்தில் செலவு செய்தால் அது நாம் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றிய கூட்டத்தில் நாம் சேருவோம், அதே போன்று எந்தெந்த விடயத்தில் நாம் செலவு செய்தால் அது சுன்னத்தான விடயமாக மாறும், எந்தெந்த விடயத்தில் நாம் செலவு செய்தால் நாம் அதை வீண்விரயம் செய்ததில் சேரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில வீணம் என்று சொன்னால் நாம் உள்ளத்தில் எடுத்துக்கொள்வது என்ன, நம்முடைய வீட்டுக்கு ஒரு யாசகர் வருகின்றார், அவருக்கு ஏதாவது கொடுக்கின்றோம், நாம் செலவழித்து விட்டோம், அல்லாஹ் நமக்கு அளித்த அற்படையை நாம் கொடுத்து விட்டோம், போதும், இதை வைத்து நாம் சுவனம் நுழைய முடியும் என்று எண்ணுகின்றோம். அதே போன்று ரமதானுடைய மாதம் வருகின்றது, ஒரு கூட்டத்துக்கு இஃப்தாருடைய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கின்றோம், அவர்கள் வசூல் கேட்கின்றார்கள், அல்லது பள்ளிவாசலுக்கு வரும்போது ஏதாவது அலாம் பண்ணுகின்றார்கள், இன்னாருக்காக வேண்டி உதவி செய்யுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று நாம் சில பணங்களை கொடுத்து விட்டு நாம் உள்ளத்தால் நான் நிம்மதி அடைந்து விட முடியாது, என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றி விட்டேன், நான் சதகா செய்து விட்டேன், அல்லாஹ் எனக்கு அளித்த அந்த பொருளாதாரத்தில் இருந்து நான் நிஅமத்தில் இருந்து நான் நன்மையை செய்து விட்டேன் என்று மாத்திரம் நாம் எண்ணிவிடக் கூடாதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதை விட முக்கியமான விடயம்தான் செலவீனம் என்று சொன்னால் நாம் யாருக்கு கட்டாயம் செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிஸா, ஆண்கள் பெண்களை விட சக்தி வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நம்மை பார்த்து புகழ்ந்திருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன, நாம் நமக்கு கீழால் இருக்கக்கூடிய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு நாம் செலவு செய்ய வேண்டும், அவர்களுடைய செலவு வீதங்களை நாம் பொறுப்பெடுக்க வேண்டும், அவருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அதை தேடி தேடி நாம் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கடமையாக்கியிருக்கின்றார். செலவீனங்களில் வாஜிபான ஃபர்ல் ஐன், ஒவ்வொருத்தர் மீது கடமையான செலவுதான். ஆரம்பமாக தன்னுடைய மனைவிக்கு நாம் செலவு செய்ய வேண்டும். நம்முடைய மனைவியை நாம் திருமணம் முடிக்கின்றோம் என்று சொன்னால் அவள் பணக்காரி வீட்டிலிருந்து அவளை நாம் பொன்னாக எடுத்திருந்தால் அவள் எவ்வாறு வாழ்ந்தாலோ அதே போன்று நம்மளால் ஏழுமான அளவுக்கு அவளுக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நம்முடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அமானிதமாக தந்திருக்கின்றார். அவர்களுடைய படிப்பு செலவு, அவர்களுக்கு உணவு, ஆடை, அவர்களுக்கு இருப்பிடம் போன்றவற்றை
நம் அனைவர் மீதும் தகப்பன் என்ற அடிமையில் நமக்கு கடமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த செலவினத்தை ஆக்கியிருக்கின்றார். அதே போன்றுதான் நம்முடைய பெற்றோர்கள் உழைத்து அவரால் தானாக நின்று சாப்பிட முடியவில்லை, அவர்களுக்கு மருந்து தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை, அவர்கள் தானாக சுய தொழில் செய்து அவர்களால் ஆடைகள் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் நிச்சயம் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாகிய நாம் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மில் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம் வெறுமனவே உலகத்திற்கு காண்பிப்பதற்காக வேண்டி எங்கேயாவது வசூல் பண்ணுகின்றார்களா அல்லது நல்ல விடயத்திற்கு கேட்கின்றார்களா? நாம் சிந்திப்பது என்னுடைய சகலனோ அல்லது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோ அல்லது என்னுடைய நண்பனோ அல்லது என்னுடைய ஊர்வாசியோ யாராவது ஏதாவது கொடுத்திருந்தால் அவரை பார்க்க ஒரு 500 ரூபாய் கூடுதலாக கொடுத்து அந்த எழுதக்கூடிய அந்த புத்தகங்களில் தன்னுடைய பெயரை பதிய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அப்படிப்பட்டவர்கள் சிந்திக்க வேண்டும், அது நமக்கு கடமை அல்ல, அது ஒரு சுன்னத்தான விடயம்தான். அதை செய்தால் வெறுமனவே நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் அதற்கு மாற்றமாக தன்னுடைய மனைவிக்கு சரியாக நாம் செலவீனம் அளிக்கவில்லை, தம்முடைய பெற்றோர்களை சரியாக நாம் பராமரிக்கவில்லை, அவர்கள் ஆடை என்று இருக்கின்றார்கள், இருப்பதற்கு இடமின்றி வாழ்கின்றார்கள், உண்ணுவதற்கு உணவின்றி பட்டன் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் எந்த சதகா செய்தாலும் எந்த இஃப்தார்கள் ஏற்பாடு செய்தாலும் எத்தனையோ ஏழைகளுக்கு நாம் அள்ளி வழங்கினாலும் அல்லாஹ்விடம் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதே. ஏன்? பரலான ஒவ்வொருத்தர் மீதும் கடமையான செலவீனம் நம்மளோடு இருக்கும் போது அதை விட்டு நாம் வெளியே மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக செலவீனத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லிவிட்டார், யுன்ஃபிகு ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி வ மன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆதாஹுல்லாஹு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆதாஹா சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், கணவன்மார்களை பார்த்து உங்களுக்கு எந்த அளவு அல்லாஹ் வசதி தந்திருக்கின்றானோ உங்களுடைய மனைவிமார்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பெற்றோர்களை எந்த அளவு நீங்கள் உங்களுடைய வசதியை கொண்டு திருப்திப்படுத்த முடியுமோ, உங்களுடைய அந்த வாஜிபான அந்த செலவீனத்தை அவர்களுக்கு செய்ய முடியுமோ அதை செய்து கொள்ளுங்கள். அது உங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விடயத்தை கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் செய்ய முடியாதவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்க மாட்டான். அல்லாஹ் இதை கடமையாக்கி இருக்கின்றான் என்று சொன்னால் ஆண்களாகிய நாம் உள்ளத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்திருக்கின்றான், நம்மால் இதற்கு முடியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிந்திருக்கின்றான். அதனால் தான் தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பெற்றோர்களை பராமரிக்கும் பொறுப்பை அந்த கணவன்மார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்திருக்கின்றான். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வீட்டில் பிரச்சனையை வைத்துக் கொண்டு நம்முடைய மனைவிக்கு உண்ண சரியாக கொடுக்காமல், உடுப்பதற்கு ஆடைகளை தானாக வழங்காமல் நாம் பிறருக்கு உதவி செய்வோம் என்று சொன்னால் நாம் செலவு செய்வதில் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். நாம் செய்த சதகாக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் வளமையாக செய்யக்கூடிய அந்த செலவீனங்களில் நாம் நியத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். என்னுடைய மனைவிக்கு நான் உணவளிக்கின்றேனா, யா அல்லாஹ் நீ கடமையாக்கி இருக்கின்றாய், அந்த கடமையை நிறைவேற்றும் விதமாக என்னுடைய மனைவிக்கு நான் உணவளிக்கின்றேன். நீ என்னை மீது கடமையாக்கி இருக்கின்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி என்னுடைய பிள்ளைகளை நான் பெற்று வளர்க்கின்றேன். நீ கடமையாக்கிய என்னுடைய பெற்றோருடைய செலவினங்களை நான் பொருட்படுத்தி உனக்காக வேண்டி உன்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று அந்த அமலை வைத்து நான் சுவனம் நுழைய வேண்டும் என்று நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் செலவு செய்கின்றேன் என்று நாம் உள்ளத்தால் நாம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் மூலம் அல்லாஹ்விடம் நாம் நன்மையை எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நன்மையை எதிர்பார்த்து நாம் நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
கூலி வழங்குவதாக வாக்களித்திருக்கின்றான். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வ இன்னக லம் துன்ஃபிக நஃபகதன், நீங்க ஏதாவது ஒரு செலவை செய்கின்றீர்கள் என்று சொன்னால் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹி இல்லா உஜ்ரத் அலைஹா, நீங்கள் ஒரு செலவு செய்கின்றீர்கள், அந்த செலவின் மீது நீங்கள் ஆதரவு வைக்கின்றீர்கள், நான் செய்யக்கூடிய இந்த செலவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலம் எனக்கு அல்லாஹ் பல மடங்கு நன்மையை தர வேண்டும், இதன் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மறுமையுடைய நாளில் ஜன்னத்துல் அலா ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்தரமான சுவனத்தை தர வேண்டும் என்று நாம் உள்ளத்தால் எண்ணி ஏதாவது செலவினை நம்முடைய குடும்பத்துக்காகவோ அல்லது யாருக்காகவோ செய்வோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டி உங்களுக்கு கூலி வழங்கப்படும், நீங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஹத்தா மா தஜஅலு ஃபீ ஃபமி இம்ராத்திக, நீங்க உங்களுடைய மனைவியுடைய வாயில் வைக்கக்கூடிய அந்த உணவுக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தர இருக்கின்றார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, செலவீனம் என்று சொல்லும்போது நாம் ஆரம்பமாக பரலான செலவைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நாம் பரலானவற்றை கவனிக்காமல் அவர்களை விட்டுவிட்டு நாம் ஏனைய பிரபலமாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லது தங்களை பார்த்து யாராவது அல்லது நம்முடைய ஊர்வாசிகள் இன்னாரா மாஷா அல்லாஹ் நோன்பு வந்தால் ஆரம்பமாக சதகா செய்யக்கூடியவர், என்ன நல்ல விடயம் என்ன பொது விடயம் வந்துவிட்டாலும் இவரை அடிக்க ஆள் இல்லை, உடனே முன்கூட்டியே எல்லாருக்கும் முன்னாடியே எல்லாரையும் பார்த்து அதிகமாக காட்சிகளை வாரி வழங்குவார் என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக நாம் கொடுப்போம் என்று சொன்னால் வெறுமனவே நாம் நபில்களை சுன்னத்தானவற்றை நிறைவேற்றியவராக ஆகுவோமே தவிர நாம் பரலான விடயத்தை நிறைவேற்றியவராக ஆக மாட்டோம் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்று சொன்னால் ஹதீஸில் குத்ஸில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வமா தகர்ரப இலைய அப்தி பிஷையின், என்னுடைய அடியார்களில் இருந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல விடயத்தில் எனக்கு மிகவும் நெருக்கமான விடயம் எது என்று சொன்னால் மிம்மஃரல்து அலைஹி, அந்த அடியான் மீது நான் எதை பரலாக்கி இருக்கின்றானோ அதை செய்வான் என்று சொன்னால் எனக்கு மிகவும் விருப்பமான அமலாக அவன் அந்த பரலை நிறைவேற்றியதுதான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரலான தொழுகைகள் இருக்கின்ற போது நாம் இரவு வணக்கங்களோ அல்லது நபிலான வணக்கங்களோ நாம் ஈடுபடுவோம் என்று சொன்னால் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் போய்விடும். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னாருக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யுங்கள், இன்னார் உங்களுக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருக்கின்றார்கள், அவர்களுடைய தேவையை நீங்கள் கண்டறிந்து நிறைவேற்றுங்கள், அது உங்களுக்கு பரலாக இருக்கின்றது. அதை விட்டுவிட்டு நீங்கள் விரவுமுறை உடையாளி என்று பேச வேண்டும் அல்லது வருடத்தில் 10 விடுத்த உம்ரா செய்யக்கூடியவர் என்று பேச வேண்டும் என்று புறப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய காசை எடுத்துக்கொண்டு நாம் அந்த உம்ராவில் போய் செலவழித்தாலும் கூட அது நன்மையாக ஆகாது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்கள் செய்யக்கூடிய விடயங்களில் ஆரம்பமாக மிகவும் விரும்பக்கூடிய அஹப்ப இலைய, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய விடயம்தான் நான் எதை பரலாக்கி இருக்கின்றோனோ அதை அந்த அடியான் செய்வதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஹதீஸுல் குத்ஸில் சொல்லிவிட்டார் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வெளிநாடுகளில் இருக்கின்றோம், தன்னுடைய குடும்பங்களை விட்டு விட்டு வந்திருக்கின்றோம், இங்கு இருக்கக்கூடிய நல்ல விடயங்களில் மாத்திரம் கலந்து கொண்டு நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றி விட்டோம் என்று உள்ளத்தால் நாம் திருப்தி அடையக்கூடாது. தன்னுடைய மனைவியுடைய ஹக்கை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேனா, என்னுடைய பெற்றோர்களுடைய ஹக்கை நான் சரியாக நிறைவேற்றுகின்றேனா, என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு செலவிலிருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களை நான் சரியாக செய்கின்றனா என்று ஆரம்பமாக பார்த்து நாம் அதை நிறைவேற்ற வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால்
உதாரணமாக தம்முடைய வீட்டில் மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் என்ன செய்கின்றோம்? அவர்களுக்கு மாத்திரம் ஒரு ஆளுக்கு 2000 3000 என்று கணக்கு பார்த்து நாம் அவர்களுக்கு காசை அனுப்புகின்றோம். அவர்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த காசினுடைய லிஸ்டை, அந்த பில்லுகளை சேகரித்து வைத்துக் கொள்கின்றோம். பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை காண்பிக்க வேண்டும் என்று. ஆனால் அது நம்முடைய பர்து, நம்முடைய கடமை. நம் ஒவ்வொருத்தர் மீதும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் என்ற விடயத்தை நாம் மறந்து விடுகின்றோம். இதற்கு மாற்றமாக ஏனைய விடயங்கள் என்று சொன்னால் அள்ளி கொடுக்கின்றோம், சந்தோஷமாக கொடுக்கின்றோம். குடும்பத்திற்கு கொடுப்பது என்று சொன்னால் எந்த அளவு சிக்கனமாக இருக்க முடியுமோ அந்த அளவு சிக்கனமாக இருக்க நாம் ஆசைப்படுகின்றோம். அது சிக்கனம் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கொடூரமான நோய் என்று சொல்லக்கூடிய அந்த கஞ்சத்தன்மை என்பதை, அந்த பகல், அந்த கஞ்சத்தன்மம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வீட்டில் நம்முடைய மனைவிக்கு காவலாக நாம் நம்முடைய மனைவியின் தகப்பனையோ அல்லது தாயையோ ஒன்றாக வைத்திருப்போம் அதே வீட்டில். ஆனால் செலவுக்கு அனுப்பும் போது அவர்களை விட்டு தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் மாத்திரம் நாம் செலவுக்கு அனுப்புகின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்வால் பரலாக்கப்பட்ட அந்த செலவை நாம் சரியாக செய்யவில்லை என்று அர்த்தம். அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் சேர்த்துதான் நாம் செலவில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய அடிப்படை தேவைகள் நம்மீதுதான் கடமை என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் நம்முடைய பிள்ளைகளை பார்க்கின்றார்கள், நம்முடைய மனைவிக்கு காவலாக இருக்கின்றார்கள். அவர்கள் வெளி சென்று தொழில் செய்ய முடியவில்லை, வயது சென்று விட்டது. இப்படிப்பட்டவர்கள் நமக்கு கீழால் இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் செலவீனம் செய்வது மிகவும் கட்டாயமான தேவையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹியாரக்கும் லினிசாஇஹிம், உங்களில் சிறந்தவர்கள், மிகவும் ஏற்றமானவர்கள் யார் என்று சொன்னால் தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் யார் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கின்றார்களோ அவர்கள்தான் மிகவும் உயர்த்தியானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறிவிட்டார்கள். நாம் எவ்வளவுதான் ஹாஜியார் என்று பெயரெடுத்தாலும் சரி, குடையாளி என்று பெயரெடுத்தாலும் சரி, தன்னுடைய தகப்பன் தன்னுடைய தாய் திருப்தி பெறவில்லை என்று சொன்னால், தன்னுடைய மனைவி நம் மூலம் திருப்தி பெறவில்லை என்று சொன்னால், நாம் அவருக்கு தேவையான விடயங்களை பூர்த்தியாக நம்மளால் ஏழுமான அளவு செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் எந்த விதத்திலும் சிறந்த ஆணாக ஆக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்னுடைய மனைவி நம்மளை நல்லவர், நம்முடைய கணவர் நமக்கு அனைத்தையும் தருகின்றார், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை நாம் பராமரிக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடம் எதிர்பார்க்கின்றான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்னதான் செலவு செய்தாலும் இதில் சிறந்தது எது என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் செலவு செய்யக்கூடிய அந்த செலவீனம்தான் என்பதை உறுதியாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய செலவுகளில் ஆரம்ப செலவாகவும் நாம் தேவையான செலவாகவும் நம்முடைய குடும்பத்தை சரியாக அவர்களுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதியை நான் நிவர்த்தி செய்து கொடுக்கக்கூடியவராக நாம் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸில் அறிவிக்கின்றார்கள், தீனாருன் அன்ஃபக்தஹு ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு தீனாரை செலவு செய்கின்றீர்கள். இஃப்தாருக்காக வேண்டி காசு கேட்கின்றார்கள், கொடுக்கின்றீர்கள். ஜகாத்துல் ஃபித்ருக்காக காசு கேட்கின்றார்கள், கொடுக்கின்றீர்கள். அவர் கடனாளியாக இருக்கின்றார், இவர் கஷ்டத்தில் இருக்கின்றார், இவர் அனாதையாக இருக்கின்றார், இவர் விதவையாக இருக்கின்றார், இவருக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது, இதற்காக வேண்டி நிதி உதவி செய்யுங்கள் என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்காக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? நிதி உதவி செய்கின்றீர்கள். தீனாருன் ஃபில் மசாக்கீன், அதே போன்று ஏழைகள் எளியோருக்காக நீங்கள் ஒரு தினாரை வழங்குகின்றீர்கள். வ தீனாருன் ஃபி ரகபா,
அதே போன்று ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக வேண்டி ஒரு தீனாரை செலவு செய்கின்றீர்கள். அதே போன்று உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டிய ஒரு தினாரை செலவு செய்கின்றீர்கள். அல்லாஹ்வுடைய பாதை, அதே போன்று ஏழை எளியவர்கள், மூன்றாவது அதே போன்று அடிமையை உரிமையிடுவதற்கும், நான்காவதாக உங்களுடைய செலவு தன்னுடைய குடும்பத்துக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட செலவில் மிகவும் சிறந்தது எது என்று சொன்னால் அஜ்ரன், அல்லாஹ்விடத்தில் அதிகமான கூலியை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய, அந்த நரகத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கக்கூடிய, அந்த சுவனத்தில் உங்களை நுழைய வைக்கக்கூடிய கூலி என்று சொன்னால், நீங்க செலவழித்த செலவுகளில் சிறந்தது என்று சொன்னால் அல்லது துன்ஃபிகுஹு அலா அஹ்லிக, உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உண்ண உணவு அளித்திருப்பீர்கள் அல்லவா, உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் அணிய ஆடை வாங்கி கொடுத்திருப்பீர்கள் அல்லவா, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்கு நீங்கள் விளையாடும் ஆபரணங்களை வாங்கி கொடுத்திருப்பீர்கள் அல்லவா, அதுதான் உங்களுக்கு அல்லாஹ்விடம் மிகவும் அதிகமான நன்மையை பெற்று தரும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் பர்ல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் சின்ன சின்ன விடயங்களை செய்து பெரியாளாகலாம் என்று எண்ணிவிடக் கூடாது. அந்த பர்லை வைத்துவிட்டு நாம் கோடிக்கணக்கில் செலவு செய்தாலும் எந்தவித பிரயோசனமும் இல்லாமல் வெறுமனவே நம்முடைய பணம் தான் அழிந்து போய்விடும் என்பதை நாம் உள்ளத்தில் உறுதியாக வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் கஷ்டப்படும் என்ற போது நம்முடைய நண்பனுடைய குடும்பத்தையோ அல்லது ஊரில் வாழக்கூடிய யாராவது விதவை பெண்களுக்கு உதவி செய்கின்றோம் என்ற எண்ணத்தில் நம்முடைய குடும்பத்தை மறந்துவிடக் கூடாது. தன்னுடைய மனைவி ஒரு வசதிக்கார வீட்டிலிருந்து வந்திருப்பால், அவள் அங்கு நல்ல ஆடம்பரமாக தேவையான விடயங்களை, தேவையான எந்த அளவு அவள் சுவண்டியாக உணவுகளை உண்ண முடியுமோ அந்த அளவு அவள் வாழ்ந்திருப்பாள். அவளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எந்த அளவுக்கு தந்திருக்கின்றானோ, அவளுக்கு நம்மிடத்தில் வந்ததற்கு பின்னால் கஷ்டம் என்று தெரியாத அளவுக்கு நாம் அவளை பராமரிக்க வேண்டும். அவ்வாறு பராமரித்தால் தான் நாம் ஆண்கள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அர்-ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெண்களை விட சக்தி வாய்ந்தவர்கள். ஏன் அல்லாஹ் அப்படி சொன்னான்? அவர்கள் திருமணம் முடித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு தகுதியானவர்கள் தான் அந்த ஆண்கள். அந்த தேவைகளை அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அவர்கள் சக்தி வாய்ந்த ஆண்களாக ஆக முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் திருமணம் முடிப்பதாக இருந்தால் நம்முடைய மனைவிக்கு மஹர் கொடுக்க வேண்டும், அதை கடமையாக்கியிருக்கின்றான். அதே போன்று அவர்களுக்கு தங்குவதற்கு இடவசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நம்முடைய வளமையில் நாம் மனைவிமார்களுடைய வீட்டில் இருந்தாலும் அது இஸ்லாமிய வழிமுறை இல்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் உண்மையான ஒரு இஸ்லாமிய ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவியை தாம் வீடு கட்டி தம்முடைய வீட்டில் வாழ வைப்பதுதான் உண்மையான ஆண் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக நாம் செலவு செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்தை மறந்துவிட்டு பேருக்காக வேண்டிய சில பலகைகளில் நம்முடைய நோட்டீஸ் போர்டுகளில் இன்னார் இவ்வளவு கொடுத்திருக்கின்றார் என்று கணக்கு வர வேண்டும் என்பதற்காக செய்வோம் என்று சொன்னால் நாம் செய்த அமல் அந்த கியாமத்துடைய நாளில் நாம் எவ்வாறு கைகளை துடைத்து விட்டு அந்த டிஷ்யூ பேப்பர்களை வீசுகின்றோமோ அவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கியாமத்துடைய நாளில் அதை வீசி விடுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் சுன்னத் தொழுகைனால முன்னுக்கு வந்து உட்காருங்க. ஒரு வாராங்களுக்கு சுன்னத் தொழுகை சந்தர்ப்பம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு இடம் இருக்கு. ஒரு தொழுகும் போது இன்ஷா அல்லாஹ் சஃப சீரா செஞ்சு விடலாம். வாராங்களுக்கு இடம் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தன்னுடைய மனைவிமார்களுக்கு நாம் மகரை கொடுத்து திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் கடமையாக்கி இருக்கின்றது. அவர்களுக்கு இருப்பதற்கு இருப்பிடத்தை வழங்க வேண்டும் என்று கடமையாக்கி இருக்கின்றது. அதே போன்றுதான் அவர்களுக்கு ஆடை அணிவதற்கு, அதே போன்று அவர்கள் உணவு உண்ணக்கூடிய அந்த உணவுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இவ்வாறான கடமையில் நமக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அவர்களுடைய திருப்தியை அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த மன நிம்மதி பெறுகின்ற வரைக்கும் நாம்
அல்லாஹ்வுடைய சட்டங்களை அந்த கடமைகளை நிறைவேற்றியவர்களாக ஆக மாட்டோம். அல்லாஹ் செலவு செய்ய சொன்ன அந்த வாஜிபான செலவை செய்தவர்களாக ஆக மாட்டோம் என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வெளிநாட்டில் இருந்தாலும் நம்முடைய மனைவிமார் அனைவரும் இங்கு அல்ல, ஒரு 2 பேருடைய மனைவிமார்கள் தான் இங்கு குடும்பத்தோடு நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருப்பான். அதிகமானவருடைய ஃபேமிலிகள் ஊர்களில் இருப்பார்கள். அவருக்கு வழங்க வேண்டிய விடயங்களையும் சரியாக வழங்க வேண்டும். அதே போன்று அவர்களோடு இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஏழைகள் எளியவர்களுக்கும் ஆரம்பமாக நாம் சதக்காக்களை நாம் செலவீனங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை தாண்டி நம்மிடத்தில் மேலதிகமாக இருந்தால் நாம் நமக்கு தெரியாத ஊர்களோ அல்லது தெரியாத ஏழைகளோ அவர்களுக்கு வழங்குவதில் எந்தவித தப்பும் இல்லை. அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக கூலி தருவான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. ஆகைதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட செலவீனத்தை விரும்புகின்றானோ அப்படிப்பட்ட அந்த பரலான செலவீன விடயத்தில் சரியாகவும் அல்லாஹ்வும் ரசூலும் காட்டித் தந்த விதத்தில் அந்த செலவீனத்தை செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நெருக்கத்தை பெற்று சுவனம் நுழையக்கூடிய சந்தர்ப்பத்தை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக வேண்டி நமக்கு அல்லாஹ் அருள் என்றுதான் நம்முடைய மனைவிமார்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்களை நாம் கருத வேண்டுமே தவிர ஒரு சுமையாக எண்ணக்கூடாது. நாம் அவ்வாறு சுமையாக எண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையாது. நாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அளித்த நிஅமத் என்று நாம் உணர்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அதே போன்றுதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கஞ்சத்தனமுடைய ஆண்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய மனைவிமார்கள் அவர்களுக்கும் அவருடைய குழந்தைகளுக்கும் தேவையானதை அனுமதியின்றி எடுப்பதற்கும் இஸ்லாம் சட்டம் கொடுத்திருக்கின்றது. ஏன் நாம் கஞ்சத்தனமாக இருக்கின்றோம்? நாம் வெறுமனவே நாம் பேங்குகளில் மாத்திரம் வங்கிகளிலும் பொருட்களையும் அல்லது சொத்துக்களையும் சேகரிப்பதில் நாம் ஆர்வமாக இருக்கின்றோமே தவிர அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த மனைவிமார்கள் அதை அவர்களுடைய பக்கத்துக்களில் இருந்தோ அல்லது வைக்கக்கூடிய இடத்தில் இருந்தோ அவர்களுக்கு தெரியாமல் தேவையான அளவு மாத்திரம் எடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி ஹிந்த் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறைப்பாடு செய்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவன் அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடியவர் கொஞ்சம் கஞ்சத்தனம் உடையவராக இருக்கின்றார், கொஞ்சம் நெருக்கமானவராக இருக்கின்றார். எங்களுக்கு தரக்கூடிய அந்த செலவீனம் போதாமல் இருக்கின்றதே. அறவைத்தோடு எழும்புகின்றோம், ஆடை அணிவதற்கு பூர்த்தியான ஆடை வாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது, உண்ணுவதற்கு தங்களுக்கு சரியாக பொருட்களை வாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், நான் சில சந்தர்ப்பங்களில் அவருடைய அந்த ஜித்தாசோ அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் இருந்து நான் எனக்கு தேவையான சில பணங்களை எடுத்து செலவு செய்கின்றேன், இது கூடுமா யா ரசூலல்லாஹ் என்று அந்த நபி அவர்களிடம் அந்த பெண்மணி வந்து கேட்க அவர்கள் அனுமதி கொடுக்கின்றார்கள். ஃபுதீஹி பிமா யக்ஃபீகி வ அவுலாதி, உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் போதுமான அளவு நீங்கள் எடுத்து செலவு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் நம்முடைய மனைவிமார்களுக்கு வழங்க வேண்டும் என்ற தேவை இல்லை. நாம் நம்முடைய கடமை இது பர்லி, இதை செய்தால் தான் நாம் நிரபராதி, நாம் அல்லாஹ்விடம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று அவருடைய தேவைகளை நாம் கண்டறிந்து அவர்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவைகள் இருக்கின்றதோ அதை சரியாக வழங்குவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனைவிமார்கள் நமக்கு தெரியாமல் எடுக்கவும் தேவையில்லை. அதன் மூலம் நம்முடைய குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வர வேண்டிய தேவையும் இல்லை. இதனால் தான் இஸ்லாம் பூர்த்தியான மார்க்கம். எந்த அளவு உங்களுக்கு பிரச்சனை வராமல் நீங்க வாழ வேண்டுமோ அந்த அப்படிப்பட்ட அனைத்து வழிமுறைகள் நமக்கு இஸ்லாம் காண்பித்து தந்திருக்கின்றது. ஆகையால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தம்முடைய மனைவிமார்களை திருப்திப்படுத்தக்கூடிய ஆண்களாக நாம் அனைவரும் ஆகுவோம். அல்லாஹ்
சுப்ஹானஹு வ தஆலா எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் நாம் ஆரம்பமாக செய்யக்கூடிய செலவு நம்முடைய பரலான செலவாக ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடம் கையேந்துவோம். யா அல்லாஹ், எங்களை நாங்கள் செலவு செய்யக்கூடிய எங்கள் மனைவிமாரோ அல்லது எங்களுடைய பிள்ளைகளோ எங்களுடைய பெற்றோர்களோ நாங்கள் யாருக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் அதை சதக்காவாக ஆக்கிக் கொடு. அதன் மூலம் உன்னுடைய திருப்பொருத்தத்தை நான் அடைந்து சுவனம் நுழைய வேண்டும் என்று உள்ளத்தால் நீ நியத்து வைத்துக் கொள்வோம். அல்லாஹ்வுடன் நன்மையை ஆதரவு வைப்போம். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த செலவீனத்தை கூட நாம் அளிக்கக்கூடிய உணவை கூட சதக்கா என்று அறிவித்திருக்கின்றார்கள் நபி அவர்கள். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து தர்மங்களை ஏற்று நம் அனைவரின் சுவனத்தில் நுழைய தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.